உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா மறுபடியும் ஏபட்டு திண்ணையில வந்து உட்காருவேன். எந்திரடா எந்திரடா. அத்தா இதாங்கிறது இவ்வளவு நேரம் நான் வருவேன் எதிர்பார்த்துட்டு இப்ப நான் வந்த உடனே விளக்கு வந்து எடுக்கிறேன். நீ அந்த விளக்கு வந்து போடு. பசிக்குது அத்தா, கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடு. அப்போ பசிக்குதா? பசிக்குதாயா? நிஜமாவா? என்ன பெத்தா அப்போ? அப்போ ஓகே. அன்னைக்கு அடிச்சுட்ட, ஆனா அன்னைக்கு பூரா தூங்காம விடி விடி அழுதே இருந்தேன். அது தெரியுமா உனக்கு? ராசா, அன்னைக்கு அடிச்சது ரொம்ப வலிச்சுச்சா? அதுக்காக இல்ல, உன் வீட்டுக்கார இறந்து கூட தெரியாம நான் ஏதோ பேசிட்டேன். பாவம், உன் மனசு என்ன பாடுபட்டு இருக்கோம், அதனாலதான் அழுத. ஆமா, உன் வீட்டுக்கார எப்படி செத்தாரு? இந்த ஊர்ல உன்னை கண்டா ஏன் சுத்தமா இருக்கிறாங்க? ஏன் தாலியை பறிச்சதே இந்த ஊர்க்காரங்க தான். ஐயா, இந்த பாபா நகரத்துக்கும் ராசாபுரத்துக்கும் காலங்காலமா சண்டை. அந்த சண்டையை தீர்த்து வைக்க உன் புருஷன் போலீஸ்காரன் தான் வேணும்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் எல்லாரும் காலை விழுந்து வேண்டான்னு கெஞ்சில கதர்ன கத்துற. ஏதோ வார்த்தை வித்தியாசமா வர போய் அந்த ஊருக்காரங்க என் புருஷனை கொலை பண்ணிட்டாங்க. ஐயா, அன்னையில இருந்து நான் எவன் வீட்டு வாசப்படையிலையும் காலடி வைக்கிறது இல்ல. எவனாவது என் வீட்டு வாசப்படையில காலடி எடுத்து வைக்க நான் விடுறதும் இல்ல. சரி, அழாத. அதுக்காகத்தான் உன் மகன் நான் வந்துட்டேன்ல. ஆமையா, நீதான் என் புள்ள வந்துட்டிய. ஐயா, இனிமே நீயும் நானும் ஆத்தாலும் பிள்ளையுமா இருந்துக்குவோம். இது பாரு, இனிமே இந்த ஊர்க்கார பசங்க கூட சேரவே சேராதே. இல்ல இல்ல, இந்த ஊர்ல வயசு பிள்ளைங்க எல்லாம் சீட்டாடியா கெட்டு போறாங்க. அதனால நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ சொல்லி அவளை திருத்த போறேன். இப்பதானே சொன்னேன் இந்த ஊர்க்கார பசங்க கூட சேராது. என்ன அதுக்குள்ள உன் வீட்டுக்கார இந்த ஊரு மேல வச்ச பாசத்துக்கும் நான் இந்த ஊருக்காரங்க மேல வைக்கிற பாசத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பொறுத்திருந்து பார். ஓகேவா? ஆண்டவனுடைய அருளால ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஒரு சந்தோஷமான செய்தி. தவிர உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் லிஸ்ட் நம்ம டேபிளுக்கு வந்திருக்கு. இஸ் இட்? ஓ, தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ. ஓகே சார், ஓகே. என்ன விஷயம்? வணக்கம், என் பேரு பாண்டி. நான் வாவா நகரத்துல பேச்சு முத்துவாவேன். நீங்க ரொம்ப கண்டிஷனான சப் இன்ஸ்பெக்டர் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எங்க ஊர் நல்லதுக்காக உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். ஊர் நல்லதுக்காக இப்ப வந்திருக்கீங்க? இதோ பாருங்க, பொதுமக்கள் நலன் கருதி யார் எந்த உதவி கேட்டாலும் நாங்க செஞ்சாக்கணும். அதான் எங்க கடமை. இப்ப நான் என்ன செய்யணும்? சார், பாபா நகரத்துல பாதி பசங்க வீணா சிட்டு விளையாடே கெட்டு போறாங்க. அதை தப்புன்னு உணர வைக்கணும். அதனால நீங்க ஒரு 4 பேரை கூட்டி வந்து ஆளுக்கு ஒரு 4 தட்டுட்டு விட்டீங்கன்னா அப்புறம் ஊர்ல யாருமே சிட்டு விளையாட மாட்டாங்க. ஊரும் நல்லபடியா இருக்கும். என்ன இது ஆச்சரியமா இருக்கு. நான் இந்த ஏரியாவுக்கு வந்த 3 வருஷம் சர்வீஸ்ல இந்த வாவா நகரம் உருப்படாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களை மாதிரி நல்ல இளைஞர்கள் இருக்காங்களா? சார், நாளை காலையில கரெக்டா 10:30 மணிக்கு பெரிய குளத்து ஆலமத்தடிக்கு உங்க கான்ஸ்டபிள் அனுப்புங்க. நானே கிட்ட இருந்து புடிச்சு கொடுக்குறேன். சொல்லிட்டீங்களே, நாளை காலையில கரெக்டா எங்க ஆளுங்க நிப்பாங்க. சம்பத் சார். எஸ் சார். நாளை காலையில சரியா 10:30 மணிக்கு வாவா நகர பெரிய குளத்து ஆலமரத்தடியில சீட்டாடிட்டு இருக்க அத்தனை பேரையும் எடுத்துட்டு வரணும். பாண்டி, பசங்க பணத்தோட வந்திருக்கானுங்க. இன்னைக்கு எப்படியும் ஒரு கணிசமான தொகை தட்டிட வேண்டியதான். ஒவ்வொருத்தம் முழிப்பாரு. குலுக்கினது போதும், சீக்கிரமா போடு. ஆமா, இன்னைக்கு எவ்வளவு கையே? வழக்கமா போடுற 10 ரூபா தான். 10 ரூபாயா? சே, அப்ப 5 வச்சுக்குவோம். வேணா வேணா, ஒரு 20 ரூபா போடுவோம். 20 பில் இருக்கா? 20 ரூபாய் பில் இருக்கா? தில்லு இருக்கான்னு எங்களை கேக்குறியா? 20 ரூபா உங்ககிட்ட இருக்கா? போச கட்டவனே. டேய் செந்தில், அவன்கிட்ட இல்லாம சொல்லுவான். முதல்ல உங்ககிட்ட இருக்கா பாரு. எல்லாம் போடுங்கடா. இருக்கு. உடனே உடனே ஒவ்வொருத்தரும் என்ன வேகமா போடுறானுங்க. என்ன திடீர்னு வேர்க்குது? போடு. எப்படி வந்தது தெரியலடா. அங்க வருது போலீஸ் தானே? போலீஸான்னு கேக்குறியடா? காக்கி சட்டை போட்டு வர்றவன் களை எடுக்கிறதுக்காக வருவான். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? ஒண்ணு பண்ணு, நீ இங்கே இரு, எங்களுக்கு அர்ஜென்டா வேலை இருக்கு. உட்காருங்கடா. இப்ப எந்திரிச்சு போனா தான் மொத்தத்துல சந்தேகமே வரும். இங்கேயே நாங்க உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு ஜெயில் தண்டனை தான் வரும். ஒண்ணும் வராது. நீங்க சீட்டு கட்ட மட்டும் மறைங்க, மீதி நான் பாத்துக்கிறேன். அடி வந்து போடுறா. டேய் போ. பணம் எப்படியோ பாய்ச்சி வந்தாச்சு. போலீஸ் தானே, சமாளிச்சிருவோம். வாங்க வாங்க. அப்படி அப்படி அந்த போங்க. அப்படி போங்க. போங்கயா. என்ன சார் இது? 10 மணிக்கு வானா கரெக்டா 10 வந்துருதா? ஒரு 10 நிமிஷம் லேட்டா கூடாது. இப்பதான் சீட்டு கிட்ட வாங்க போயிருக்காங்க. சீட்டு கிட்டே இல்லாம சீட்டு விளையாண்டாங்க எப்படி கேஸ் எழுதுவீங்க? நீ தானே கரெக்டா 10 மணிக்கு வர சொன்ன. ஆமா, நான் ஒரு குத்து மதிப்பா வர சொன்னேன்.
நீங்க கரெக்டா 10 வரைக்கும் எனக்கு எப்படி தெரியும்? இப்போ உங்களை பார்த்துட்டாங்க, இனிமே சீட்டு விளையாட மாட்டாங்க. அதனால நாளைக்கு 5 மணிக்கு விளையாடுவாங்க. நீங்க 5 மணிக்கு வாங்க, நானே பிடிச்சு கொடுத்துறேன். ஏன் தம்பி இதுவும் கரெக்டா 5:30 மணிக்கா இல்ல குத்துமுதுப்பா? இல்ல இல்ல, இது கரெக்டா 5 தான். பூண்டோட பிடிச்சிருவோம், வர்றோம். ஓகே. பாண்டி திருப்பி அனுப்புறதுல கில்லாடி. என்னாச்சு பாண்டி? வேற ஒண்ணும் இல்ல, எப்படியோ களத்துல 100 ரூபாய் கணக்க போய் அதை கொடுத்து சமாளிச்சேன். இல்ல இந்நேரம் கம்மி இருக்கும். எங்களை காப்பாத்திட்ட பாண்டி, காப்பாத்திட்ட. 1000 சொல்லு, படிச்சவன் தான்டா. இதுக்கு தாண்டா ஊர்ல ஒருத்தன் புத்திசாலி இருக்கணுங்கிறது. அப்ப நான் இல்லையா? நீ மட்டும் இல்ல, பாவனகான புசல் தான். சரி சரி விளையாடுங்க. போலீஸ் வரமாட்டான், காசு கொடுத்தல தைரியமா விளையாடுங்க. நான் ஆரம்பிக்கிறேன், போடியா. நம்ம ஆரம்பம். சீக்கிரம் போடுப்பா. எவ்வளவு? வைராஜா வை. சீக்கிரம் போடியா. உள்ள வச்சா மங்காத்தா, வெளிய வச்சா எங்காத்தா. வைராஜா வை. அப்பா ஏண்டி நீஸ் தண்ணி கொண்டு வரம்ட்டு போன கழுதை இன்னும் திரும்பி வரலையே? நீயாவது கொஞ்சம் சீக்கிரமா போய் கொண்டு வந்து தொலைக்கப்படாதா? ஆமா, நான் கேட்கறேன்னு ஏதாவது உன் காதுல விழுகுதா? ஐயோ, ஏதோ ஒரு நாளைக்கு வேலைக்கு வந்துட்டா என் உசிரியை வாங்கிடுவீங்களே, அதான் மருமகன் கொண்டு போயிருக்குல்ல. பேசாம உங்க வேலையை பாருங்க. ஆமா, கேட்கறதுக்கு மட்டும் நல்ல பதில் சொல்லுவியே. நாளைக்கு சாயங்காலம் ஒத்தவாய்க்கால் வாழ்க்கை பக்கம் வந்துரு 6 மணிக்கு. ஊருக்காரங்க யார் கல்லையும் மாற்றாத, அப்புறம் விவகாரம் பஞ்சாயத்துக்கு வந்துடும் சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் ரொம்ப உஷாரா இருப்பேன், நீங்க உஷாரா இருந்தா போதும். யாரு? நான் உஷாரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, என்ன சுத்தி இருக்கிறவங்க உஷாரா இருந்தா போதும். வரேன். அப்படியா? மறக்காம பணத்தோட வந்துரு. ஏண்டி நான் யாரு, உஷார பத்தி எங்கிட்ட சொல்றீங்க? கரெக்டா நேரம் வந்து இப்படி இடிச்சிட்டு போறான். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி போய்கிட்டு இருக்கா. ஓஹோ, இவ தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. செல்வி, அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னார். செல்வி, அப்பா நீஸ் தண்ணி வேண்டி வர சொன்னாரு. ஏமாமா உத்து உத்து பாக்குறீங்க? உன்னையே உற்று பார்க்கிறேன். ஏனென்று எனக்கு புரியவில்லை. ஒருவேளை இது நான் பார்க்கும் கடைசி பார்வையாக இருக்குமோ? அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். யாருக்கு கடைசி பார்வை என்பதை நானே முடிவு கட்டி விடுகிறேன். நீ தண்ணி கொண்டு வரேன், சொம்ப கொடுங்க. மருமகன் தான் குடுமாப்ல. என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டியை விட என் மருமகன் தான் ஒஸ்தி. மாமா, நீச்சு தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல என்ன நடந்ததுன்னு விவரமா கேளுங்க. விவரத்துக்கு என்னடா, அப்புறமா கேட்டுக்கலாம்டா மாப்ள. இப்ப நீஸ் தண்ணியை குடிச்சுக்கிறேன், நீங்க அப்புறமா குடிங்க. வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல அந்த பாண்டிக்கு நம்ம செல்வி கிட்ட என்ன வேலை? நீஸ் தண்ணி எங்கடா? ஏற்கனவே பாண்டியை செல்வியும் பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க கொஞ்சம் கூட சட்டை பண்ணல. நீச்சு தண்ணி எங்கடா? அவங்க 2 பேருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. நீஸ் தண்ணி எங்கடா? இதுல நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க ஐயோ, என்னது? பயல, நான் என்ன ஐயோ, கேட்கிறேன்? என்ன இப்படி பண்றீங்க? ஐயோ, ஐயோ, காலுன்னு நினைச்சு வேற எங்கேயோ என்ன மிதிக்கிறீங்களே. ஐயோ, உங்களுக்கு நீச்சு தண்ணி பிரச்சனை, ஆனா எனக்கு பாண்டி செல்வி பிரச்சனை. கடைசியில அந்த பாண்டி பைய என் முகத்துல சகதிய பூச்சிட்டானே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? மாங்குயிலே பூங்குயிலே. தலசி விளையாடுறியா? செவந்தி கழுத வந்தாலும் வந்துருவா, சீக்கிரம் விடுறா போனா. செவந்தி உனக்கு கழுதியா? நீ பெரிய ஆண் அழகா நினப்பு. யோ, கொஞ்சம் அப்படியே இரு. விடியா உள்ளத சொல்லியா? எதுக்கு அந்த பூவு? கோயிலுக்கு போறேன்னு வேண்டுதல். கோயிலுக்கா? எதுத்த வீட்டக்கா? எங்க அம்மா தேடுனா மருது கூட செவந்தி கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லு. ஏய், விளையாடுறியா? நாம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனா பாக்குற 4 பேர் தப்பா பேசுவாங்க. எனக்கு வேற வேலை இருக்கு, வழிய விடு. நாம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போனா யாரும் தப்பா பேச மாட்டாங்க. குளத்தங்கரைக்கு போனாதான் தப்பா பேசுவாங்க. நானும் வரையா? நான் கோயிலுக்கு போல, வேற ஒரு முக்கியமான சமாச்சாரமா போறேன், ஆளை விடு. நீ இப்படி போறியா? செவந்தி விடுவாளா?